ஹலோ கைஸ், ராக்னா கிரிம்சன் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் இந்த அனிமேவோட சீசன் 1ஓட பார்ட் 1 வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற மொத்த மேட்டர் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இந்த சீரீஸோட கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் இருக்கும். அந்த டிராகன்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு நிறையா டிராகன் ஹண்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்க ஒரு வீக்கஸ்ட் டிராகன் ஹண்டர் தான் பார்த்தீங்கன்னா ராக்னா. அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ராகனாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் சாக நிலைமைக்கு போகிறான். ஸோ இப்போதைக்கு வந்து ராகனாவுக்கு அவனோட ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு வந்து அவனுக்கு பவர் தரான். ஸோ இப்போதைக்கு அவன் அந்த பவர் வச்சு எல்லாரையும் காப்பாற்றினா அவன் வந்து இந்த டிராகன்ஸை மொத்தமாக அழிச்சானா அப்படிங்கிற அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட மெயின் பிளாட்டாகவே இருக்கும். இந்த சீரீஸோட பாசிட்டிவாக நம்ம சொல்கிறப்ப ஃபஸ்ட் நம்ம இந்த சீரீஸில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ராக்னா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அனிமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அனிமையில் ஒரு வீக்கஸ்ட்டாக இருக்க ஒருத்தன் அவன் ஸ்ட்ராங்கஸ்டாக மாறினான் அப்படிங்கிற அதுதான் பார்த்தீங்கன்னா கதையாகவே இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கிறதே வீக்காக இருந்த இந்த டிராகன் ஹண்டர் போக போக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ராங்கஸ்டாக மாதிரி ஏகப்பட்ட டிராகன்ஸை ஹண்ட் பண்ணுறான். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்குறான் நிறைய அனிமல் பார்த்துட்டிங்கன்னா மெயின் கேரக்டருக்கான ஸ்டோரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். வீக்கஸ்ட்டாக இருந்து அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நாளாக மாறுறான் அப்படிங்கிற அந்த ஒரு கதை ஆல்மோஸ்ட் இருந்து அதே மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை அவங்க சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவங்க ஒரு ஃப்ரெண்டு வருவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு ஆபத்து வருதுங்கிறப்ப எப்படியாச்சும் வந்து அந்த ஃப்ரெண்டு காப்பாற்றுவேன் அப்படிங்க அந்த ஒரு நோக்கத்தோடு இருந்து அவன் பார்த்து எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்ற பல மேட்டர் ட்ரை பண்ணுவான். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுதாண்டி இந்த பேர்லேயே இருக்குது ராக்னா கிரிம்சன் அப்படின்ட்டு. கிரிம்சனுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு டிராகன்ஸை மொத்தமாக இப்போதைக்கு ஹண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறா. இந்த கேரக்டரை செம்ம சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டரை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒருத்தவங்க தேவைன்னா அவங்க பற்றி யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த கேரக்டரை அவங்க சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்சன் வந்து அவங்க இடத்த மொத்தமாக அழிக்கணும். அது இது பார்த்தீங்கன்னா என்னையே கொண்டுடு அப்படின்னு சொல்லி தான் ஃப்யூச்சரில் இருக்க அந்த டிராகனாவை பாஸ்ட்டுக்கு அனுப்பியிருப்பான். ஸோ இப்போதைக்கு இதே கிரிம்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து மொத்த டிராகன் சாலுக்கு ஹெல்ப் பண்ணுவா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த கிரிம்சன் பண்ணுற வேலை செம்மையாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருக்க ஒரு வில்லன் அப்படிங்கிற அந்த மேட்டர் காமிச்சிருப்பாங்க. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டரே வந்து ஒரு ஈவில் மைண்டாக இருந்தால் பிடிக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கிரிம்சனை காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் பயங்கரமாக இருக்கும். அது இது பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து டிராகன்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த டிராகன்ஸு அவங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா மற்ற அனிமலை காட்டுற அந்த மாதிரி காட்டாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் வந்து நார்மலாகவும் இருக்கும். அதுவும் தாண்டி டிராகன்ஸ் வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு டிராகன் ஃபார்முக்கு மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு சூப்பரியர் டிராகன்ஸ் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதோட டீட்டெயிலாக போனால் கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்கும். அதனால ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராகன்ஸோட கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் தாண்டி டிராகன்ஸுக்குன்னு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன்ஸை நீங்கள் சில்வர் ஸ்வாடில் குத்துனீங்கன்னா அந்த சில்வர் ஸ்வாட் வந்து அந்த டிராகன்ஸை ஃபினிஷ் பண்ணும் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த டிராகன்ஸ் இப்போதைக்கு நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அந்த டிராகன்ஸ் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி டிராகன்ஸுக்கு அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து டிராகுலாக்கு இருக்க அந்த வீடியோஸில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அதே மாதிரி மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இன்னும் சூப்பராக காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்துச்சு. அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சீனை வந்து உங்களுக்கு வேறு லெவலில் எலிவேட் பண்ணி சூப்பராக காமிச்சிது. அந்தளவுக்கு அந்த சீரீஸ் வந்து செம்ம ஒர்த்தான சீரீஸ் தான். அப்படிங்கிற இந்த சீரீஸில் நெகட்டிவ் பாயிண்ட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இல்லை. கண்டிப்பாக அந்த சீரீஸ்க்கும் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுதான் செய்யுது. எனக்கு தோணுன பெரிய நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு ஒரு 7 to 8 எபிசோட் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக ஆக்ஷன் பேக்கடாக செம்ம எடுத்துகிட்டு பண்ணாங்க.
பட் லாஸ்ட் 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்தவங்க அப்படியே வந்து அடுத்த கோர், அதாவது கோர் 2 இருக்குல்ல, அந்த கோர் 2க்கான அந்த லீடர் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய வார் போகுது. ஸோ இப்போதைக்கு அந்த வாருக்கு அவங்க ரெடி ஆகணும்ல, அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு வந்து ரொம்ப முக்கியம்தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் ஆகலாம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. ஒரு தரமான சீரிஸ். இந்த ஃபாலில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டார்க் கிரிம்சன் இருக்குது. இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் தான் இருக்குது. இந்த சீரிஸுக்கான பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதமே வந்துடும். இந்த அனிமேக்கு நான் வந்து 10 out of 9 கொடுப்பேன். இந்த அனிமேக்கு நீங்கள் வந்து 10 out of 10 கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.